அதாவது இப்போ எங்களோட கட்சிக்கு இந்த பகுதியில் பிரதிநிதித்துவம் இல்லாதபடியினால் எங்களால் கணக்கு செய்ய முடியலை என்று சொல்லியும் வருங்காலங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்தால் அது உங்களுடைய பெரும்பான்மையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமையும் என்றதையும் கூறிக்கொண்டு இந்த வீட்டு திட்டத்தை பொறுத்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த புதிய அரசாங்கத்துக்கு நிதி பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த வகையால் கல்வீடு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்க இல்லை. ஆனால் அந்த அமைச்சர் புனர்வாழ்வு குடியேற்ற அமைச்சர் ஒரு வெளிநாட்டு தனியார் நிறுவனத்தோட ஒரு நீண்ட கால கடன் என்ற அடிப்படையில் அந்த காசை பெற்று ஒரு இலகு வீட்டு திட்டம் ஒன்றை முன்வைச்சவர். துரவசவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதை எதிர்த்தபடியினால் அந்த வீட்டு திட்டம் அடிபட்டு போயிட்டுது. திரும்பவும் இப்போ அமைச்சரவையில் ஒரு 6500 வீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்துருக்குது. அதில் இப்போ கிளிநொச்சிக்கு 2000, முல்லைத்தீவுக்கு 2000. அதை விட நாங்கள் நிறைய குடும்பம் எங்களுக்கு 57 குடும்பம் 40